என் அன்பு தங்கமே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வராகியினுடைய பார்வை உன் மீது படும். இந்த தாயானவள் என்னுடைய பார்வை உன் மீது படுகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்க்க கூடாதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை நான் நடத்த வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே. உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு உண்மைகளையும் நீ எக்காரணம் கொண்டும் தொலைத்து விடாதே. நான் நடத்துகின்ற அதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். நான் இருந்து நடத்துவது எல்லாமுமே நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிடும். தாயின் அன்பும் அரவணைப்பும் நமக்கு எப்பொழுதுமே வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் தாயானவள் காரணமில்லாமல் உன்னை தேடி வர மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். வராகியின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் செல்ல மாட்டேன். உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களை எல்லாம் உன் அம்மா உனக்கு என்றும் என்றென்றும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதுபோல என் பிள்ளையும் நீ உனக்கான பேரு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதானே விரும்புகிறாய். அந்த விருப்பத்தை உனக்கு நான் எப்பொழுதுமே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் விரும்புகின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான அதிசயத்தையும் உனக்கான அற்புதத்தையும் என்றுமே உனக்கு நடத்தி கொடுக்கும். உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் பேரானந்தப்படக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை வேதனைப்படுத்தாத ஒரு அன்பு, எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு அன்பு. இந்த அன்பை நீ உணர்ந்தாலே போதும், வேறு எந்த கவலைகளும் உனக்குள் வந்து விடாது. நமக்கென யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் அத்தோடு முடிந்துவிடும். இனி எதை நினைத்தும் என் பிள்ளை வருந்த மாட்டாய். யார் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? நம்மை நிறைவாக புரிந்து கொண்ட நம் தாயானவள் நம்மோடு இருந்து விட்டால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். நமக்கு முழுமையான அன்பை கொடுக்க தயாராக இருக்கின்ற நம் அம்மா நம்மோடு வந்து விட்டால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். இனி இந்த நிலை மாற்றங்களை எல்லாம் தாண்டி உனக்கு யாரும் இல்லை என்கின்ற வெறுமையை எல்லாம் கடந்து எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிடும். அந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட வேண்டும். இந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ அடைய வேண்டும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். இனி எந்த நிலை கடந்தும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ உனக்கு துன்பங்களை கொடுத்திட்ட ஒரு வாழ்க்கையாக மாற தயாராக இருந்தது. ஆனால் அத்தனையையும் கடந்து என் பிள்ளை இப்பொழுது வாழ்க்கையின் வெற்றியை தொட நீ தயாராகிவிட்டாய். இந்த வாழ்க்கை நினைத்ததையெல்லாம் உன்னால் பெற முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். இனிமேலும் எல்லா நிலையையும் கடந்து நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இரு. உனக்கு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கென யாரும் இல்லை என்று
நீ சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் இத்தோடு முடியட்டும். இனி எந்நாளும் உனக்காக உன் அம்மா நான் வருவேன். என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து என் குழந்தையை அதிலிருந்து மீட்டெடுக்க தாயானவள் நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சர்வ நிச்சயமான அன்பு, யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத ஒரு அன்பு. இந்த தாயானவள் என்னுடைய அருளை பெற்று உனக்கு எந்நாளும் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட பெருமகிழ்ச்சி உனக்கு வேறென்ன இருக்கின்றது? இப்பொழுது என் பார்வை உன் மீது பட காரணம் என்ன என்று யோசிக்கிறாயா? அம்மா, நான் பல இன்னல்களுக்குள்ளும் பல சோதனைக்குள்ளும் சிக்கி தவித்த பொழுதெல்லாம் என்னை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இப்பொழுது ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கும் பொழுது நீ என்னை பார்க்கிறாயா என்று என் குழந்தை நீ கேட்கிறாயல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக நீ கேட்பது எனக்கு புரிகின்றது. ஆனால் என் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை சோதனைகளையும் தாண்டி உன் அம்மா உன்னை வாழ வைத்திருக்கிறேன் அல்லவா? எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் அல்லவா? இப்பொழுதுதான் என்னவென்று உனக்கு இதனை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் எதுவும் உனக்கு சாதாரணமாக நடக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றியவள் இந்த வராகி என்பதனை, அந்த உண்மையை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நான் வந்திருக்கின்றேன். சர்வசாதாரணமாக எதுவும் நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை உனக்கு நல்லதொரு பயணத்தை கொடுக்கட்டும். இனி எந்த நேரமும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும். நீ தொலைத்தது எல்லாம் போக இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய பிள்ளையாக நீ வலம் வர வேண்டும். உன்னை எந்த சோதனைக்கு இந்த மனிதர்கள் ஆளாக்க நினைத்தாலும் அந்த சோதனைக்குள் சிக்கிவிடாமல் நீ நல்லபடியாக முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நல்ல பாடத்தை உன் அம்மா நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் தொலைத்து விடாதே. இவர்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பது அவர்களின் கற்பனையாகவே மாறிவிடும். உன் தாயானவள் நான் நினைத்தது மட்டுமே உன் வாழ்க்கையாகும். நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தைக்கென இந்த சூழ்நிலைகள் நல்ல மாற்றத்தை கொண்டு வர தயாராகிவிட்டது. நல்லதொரு திருப்பத்தை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. இனி எல்லா சூழ்நிலையையும் உனக்கே உனக்காக உனக்கு சாதகமானதாக நீ மாற்றிக்கொள்ள என் நேரமும் தயாராக இருந்துவிடு. அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது வேண்டுமானால் துன்பமானதாக தோன்றலாம். ஆனால் அத்தனையையும் கடந்து நாளை நீ பெறக்கூடிய வெற்றியானது. இப்பொழுது நீ அனுபவித்தது எல்லாம் அதை அடைவதற்கு உனக்கு கிடைத்திட்ட பாடம் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையானதாகவே கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ளும் நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நடத்த வேண்டிய காலகட்டம். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டிய காலகட்டம். மனமகிழ்ச்சியோடு இரு. தாயின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்றால் வெற்றிக்கு மிகவும் அருகில் நீ வந்து விட்டாய் என்று அர்த்தம். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். எந்த நிலையிலும்
நீ விரும்பிய சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கட்டும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.